அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு மையத்து வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுதா என்ன தண்டனை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, 2 செயல் மக்கள்கிட்ட இருக்குது, அந்த ரெண்டுமே குஃப்ரான செயல் அப்படி சொல்கிறாங்க. அதில் ஒன்று மக்களுடைய வம்சத்தை குறை சொல்லி குத்தி காட்டுவது, இன்னொன்று என்னன்னு கேட்டால் மையத்து மீது ஒப்பாரி வச்சு அழுவது. இந்த ரெண்டுமே குஃப்ரான செயல்னு ரசூலா நம்மளுக்கு காட்டி தராங்க. அல்லாவுக்கு நம்ம அஞ்சணும். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா ஹஜ்ரத் அபு மூசா அல் அஸரி இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, யாராவது ஒரு மையத்துக்கிட்ட இருந்து வ ஜபலா வ சையீதா, மலைக்கு வந்த நாசமே, என் தலைவருக்கு வந்த நாசமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சொல்லி யார் அழுகுறாங்களோ அப்போது அல்லாஹ் தாலா 2 மலக்கை அந்த மையத்து மீது சாட்டுதான். அப்போ அந்த மையத்திட்ட அந்த 2 மலக்கும் என்ன செய்வாங்க, நெஞ்சில் அடித்து நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டியா அப்படி சொல்லி கேட்பாங்களாம். இது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதே மாதிரி அபு மாலிக் அல் அஸரி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மரணித்தவங்களுக்காக யார் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்களோ அந்த பெண்ணுக்கு தன் மரணத்திற்கு முன்னாடி தன் செயலை நினச்சி இப்படிலாம் நம்ம அழுது தப்பு தான் அப்படின்னு எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கலையோ அவங்களுக்கு கியாமத் நாளில் கருப்பு நிறமாக அருவருப்பான வாடை உடைய, ஏன்னா வாடை இருக்கக்கூடிய தார்னா கீழெண்ணெய் செய்யப்பட்ட ஒரு சட்டையும், சொறி நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு சட்டையும் அணிவிக்கப்பட்டவளாக அவள் கியாம நாளில் நிற்பாளாம். இதுவும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். அதாவது இழப்பு என்பது மாபெரும் ஒரு துக்கம்தான், இருந்தாலும் அதை அடக்குவதே இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக பொறுமையை கையாளக்கூடிய பாக்கியத்தை அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.